ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக்டர். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பும் போது, அதாவது நம்ம டுவெல் சிம் யூஸ் பண்ணும் மறந்துச்சுன்னா நம்ம ஃபோனில் எஸ்எம்எஸ் அனுப்பும் போது எந்த சிம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து தவறுதலாக கூட நம்ம வேற ஒரு சிம்ல இருந்து அனுப்புறது கூட வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் நம்ம டுவெல் சிம் யூஸ் பண்ண மறந்தா டிஃபால்ட்டாக எஸ்எம்எஸ்க்கு ஒரு சிம்மை வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போகணும். செட்டிங்ஸ் இதில் போயிட்டு கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க உங்களுக்கு சிம் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இங்க தான் நம்ம மொபைல்ல சிம் சம்பந்தமான எல்லா செட்டிங்ஸையும் நம்ம மேனேஜ் பண்றது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க பார்க்கலாம் உங்களுக்கு ப்ரிஃபரட் சிம்ஸ் அப்படின்னு கொடுத்து மெசேஜஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க போன்ல சிம் 1 சிம் 2 அப்படின்னு தனித்தனியா காட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு சிம் 1 தான் டிஃபால்ட்டா எஸ்எம்எஸ் போறதுக்கு செட் பண்ணி வைக்கணும்னாலும் சிம் 1 அப்படின்றத கொடுக்கலாம். இல்ல சிம் 2 தான் எனக்கு வந்து டிஃபால்ட்டா எஸ்எம்எஸ் போறதுக்கு வரணும் அப்படின்னாலும் சிம் 2 கொடுத்துடலாம். இப்படி உங்களுக்கு தேவையான சிம்மை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு நீங்க எஸ்எம்எஸ் அனுப்ப போவீங்களா இருந்தா நீங்க எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணோடனே நீங்க செலக்ட் பண்ண சிம்ல தான் டிஃபால்ட்டா போகும். ஸோ இப்படித்தான் வந்து நம்ம டிஃபால்ட்டா சிம்மை வந்து செட் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லன்றதையுமே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.